இதுதாங்க பழமுதிர்ச்சோலை 6வது படை வீடு. இன்றைக்கி வந்து ஆடி மாதம், ஆடி கிருத்திகைக்கு அடுத்த நாள் இருக்கிறதுனால நிறையா கூட்டம் இருக்குது. ஜனங்கள்லாம் வந்து மேலே தீர்த்தக்கரை ராக்காயில் நூபுர கங்கையில் நீராடிட்டு இப்போ வந்து முருகனை தரிசிக்க வந்திருக்கிறாங்க. கூட்டம் நிறையா இருக்குது. இப்போ பூஜை ஆகிட்டுருக்கு. அதனால் உள்ள படம் இடம்லாம் எடுக்க முடியாது. வெளிப்புறத்தில் மாத்திரம் இது எடுத்திருக்கேன். இந்த அறுபடை வீடுகளில் 6வது படை வீடான பழமுதிர்ச்சோலை, இங்கு தான் வந்து அவ்வைக்கு சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று சுட்டிக்காட்டிய நாவற்பழம் மரம் இங்கே தான் இருக்குது. இந்த இடம் பார்த்திங்கன்னா அழகர் மலைக்கும் நூபுர கங்கைக்கும் ஊடால இருக்குது. நல்ல பார்க்கிங் வசதியெல்லாம் இருக்குது. சுத்தமாக இருக்கும். இங்கே மண்டபங்கள்லாம் இருக்குது. பக்தர்கள் தங்கி விழா காலங்கள்லேயும் அவங்க நிகழ்ச்சிகளையும் வந்து இது பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும். சாப்பாடெல்லாம் ஆக்குவாங்க. காது குத்து, மொட்டை எடுக்கிறது எல்லாமே வந்து இங்கே நடக்கும். இங்கே அன்னதானமும் போடுறாங்க மதிய நேரங்களில். பார்க்க வேண்டிய இடங்க. அறுபடை வீடுகளில் 6வது படை வீடு பழமுதிர்ச்சோலை. திண்டுக்கல் மாவட்டம் மதுரையிலேருந்து பிரிக்கிறதுக்கு முன்னால் மதுரை மாவட்டத்திலே 3 படை வீடுகள் இருந்துச்சுங்க. திருப்பரங்குன்றம், பழனி, பழமுதிர்ச்சோலை 3 படை வீடு இருந்துச்சு. எப்போ திண்டுக்கல் மாவட்டத்தை மதுரையிலேருந்து பிரித்தாங்களோ அப்போ பழனி வந்து திண்டுக்கல் மாவட்டத்துக்கு போயிடுச்சு. இப்போ 2 படை வீடு வந்து மதுரை மாவட்டத்தில் இருக்குங்க. அதாவது திருப்பரங்குன்றம் முதல் படை வீடு, 6வது படை வீடு. 6வது படை வீடு வந்து இந்த பழமுதிர்ச்சோலை. இந்த பழமுதிர்ச்சோலை வந்து மதுரை மாவட்டத்தில் இருக்குது, அழகர் மலையில். இதுக்கு மேலே இருக்க நூபுர கங்கை வந்து திண்டுக்கல் வனச்சரகத்தில் இருக்குங்க. இந்த அழகர் மலை, அழகர் கோயிலே வந்து மேலூர் தாலுகா, மதுரை மாவட்டத்தில் இருக்குங்க. நல்ல இயற்கை எழில் கொஞ்சம் இடம், நிறைய மரங்கள்லாம் இருக்கும். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பார்த்ததை காட்டிலும் இப்போ மரங்கள் நிறையா இருக்குது. தமிழ்நாடு வனத்துறை வந்து நிறையா மரங்களை வளர்த்து நல்லா பராமரிக்கிறாங்க. அந்த தீர்த்தம் பார்த்திங்கன்னா நூபுர கங்கை தீர்த்தம் வந்து இன்றைக்கு வரைக்கும் வற்றாது வந்துக்கிட்டு இருக்குங்க. அருமையான தீர்த்தம். ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் ஒரு தடையாவது நீராட வேண்டிய ஒரு தீர்த்தம். இப்போ நம்ம முருகன் தரிசனம் பண்ணிட்டு வந்து இந்த வீடியோவை தொடருவோம்.